ஸோ நம்ம போன கிளாஸ்ல வந்து வி ஹவ் ஆல்ரெடி சீன் நரசிம்மர் எப்படிலாம் வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு தடவை வந்து அவரை வந்து அந்த நழுவிட்டார். யாரு? நம்ம ஹிரண்யகசிபு அவர்கிட்டேருந்து நழுவிட்டார். நழுவி போயிட்டார். அப்போ வந்து ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் அப்போ அவர் நழுவினோன்னா அவருக்கு இதாயிடுது. நம்ம நம்ம தாங்க ரொம்ப கிரேட்டு அப்படின்னு நினச்சிட்டார். ஸோ லெட் அஸ் கோ டு த சிக்ஸ்த். ஓகே. भ्राम्यन्तं दितिजातमं पुनरपि प्रोद्गह्य दोर्भ्यां जवात् द्वारे स्तोरुयुगे निपात्य नकरान् व्युत्थाय वक्षो भुवि निर्बिन्दन् नदिगर्भ निर्भरगलद्रक्ताम्बु बद्धोत्सवं पायं पायमुदैरतो यो उदैरयो बहु जगत् संहार संहारि सिंहारवान्. ஓகே. பிராமியந்தம் திதிஜாதம். இப்ப யாரு? அந்த ரொம்ப அசுரன் திதிஜாதம். அந்த அசுரன் பிராமியந்தம் திதிஜாதம் ஜவாத் குவிக்லி அவசரமா ரொம்ப ஃபாஸ்டா என்ன பண்ணினானா தோர்பியா புரோத்கிருஹ்ய. உடனே யாரு அதை பண்ணினா? குருவாயூரப்பா. குருவாயூரப்பன் தான் பண்ணாரு. என்ன பண்ணாராம்? அந்த பிராமியந்தம் சுத்தி சுத்தி வரானா. அவன் சுத்தி சுத்தி வரான். யாரு? திதிஜாதமும் அவரை சுத்தி கொண்டு வந்திருந்தவரை அகெயின் புனகாப்பி திரும்பவும் ஜவாத். ஜவாத்னா அவசரமா. அப்படியே அவசரம்ங்கிறத விட எப்படி சொல்லலாம்? அதை ரொம்ப ஃபாஸ்டா குவிக்லி உடனே என்ன விட்டுறக்கூடாது கைய சொல்லிட்டு தோர்பாம் புரோத்கிருஹ்ய அவருடைய ரெண்டு கையும் பிடிச்சு அத்த அப்பொழுது என்ன பண்ணாராம்? துவாரே அந்த ஹால்ல என்ட்ரன்ஸ்ல துவாரம் இருக்கும் இல்லையா, வாசல் என்ட்ரன்ஸ், அதுல வச்சுண்டு உரு யுகே ரெண்டு தொடையிலையும், உருன தொடை, ரெண்டு தொடையிலையும் வச்சுண்டு நிப்பாத்திய அவரை கீழே போட்டுட்டு throwing him down வக்ஷோ புவி அவனுடைய. இப்ப நல்லா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம பிரகலாதனோட நரசிம்ம அவதாரம் தெரியும். அவர் வந்து தொடையில, தன்னுடைய தொடையில அவர் அப்படியே படுக்க போட்டுட்டு அவருடைய நகத்தால வந்து அவரை கீறி இது பண்றாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ அதை இமேஜின் பண்ணி பாருங்க. அவரை போட்டுட்டு வக்ஷோ புவி புவினா நகரான் யுத்காய, அப்புறம் அவருடைய நகத்தை வைத்து, நகத்தை வச்சு என்ன பண்ணாராம்? வக்ஷோ, வக்ஷம்னா வக்ஷஸ்தலம், இந்த செஸ்ட்ல யுத்காய அப்படியே தன்னுடைய நகத்தை வந்து அப்படியே வந்து வச்சுட்டாராம், அப்படியே உள்ள பதிச்சாராம். அப்படியே வெத்காய கனனம் சொல்லுவோம் இல்லையா, இந்த டிக் பண்ணுவோமே கனனம், அத காய வெத்காய அப்படின்னா அப்படியே த்ரஸ்ட் இஸ் நெயில்ஸ், அதாவது தன்னோட நெயில்ஸ் அப்படியே ஆழ பதிச்சுட்டு என்ன பண்ணாராம்? நிர்பிந்தன் அப்படியே கிழிச்சிட்டு அதிகர்ப்ப நிர்பர கலத்ரக்தாம்பூ. இப்ப என்ன வருதுதான்? கிழிச்சா என்ன வரும்? உள்ளேந்து அப்படியே ரத்தம் பீரிட்டு வர்றான். ஓகே, ரத்த ஆம்பு, தண்ணி போல ரத்தம் ஆம்பு அப்படியே பீரிட்டு வருதான். அது அப்படியே ஃப்ளோ ஆகி வர்றான் உள்ளேந்து. பத்தோத்சவம் பாயம் பாயம் திரும்பவும் அப்படியே பிடிச்சிருந்து அவனை வந்து அப்படியே கத்திண்டு எப்படி ஜகத் சம்ஹாரி சிம்ஹாரவான் பகு உதயரய. ரொம்ப நேரம் நிறைய தடவை கத்திண்டு அந்த கர்ஜிச்சுண்டு, அவர் சிங்கம் மாதிரி கர்ஜிச்சுண்டு அப்படியே நகத்தால அப்படியே முதல்ல ஆழமா நகத்தை அவருடைய வக்ஷஸ்தலத்துல பதிச்சுண்டு அப்படியே அதை கிழிச்சிட்டு அதுல வர ரத்தத்தை வந்து குடிக்கிறான் பகவான். பாயம் பாயம்ங்கிறான், ரெண்டு தடவை சொல்றாரு அவர். அப்படியே அகெயின் அண்ட் அகெயின் இஸ் ட்ரிங்கிங், திரும்ப திரும்ப குடிக்கிறார் நரசிம்மர். ஏன்னா இவர் வரம் வாங்கியிருக்கார் இல்லையா பிரம்மா கிட்ட,
என்ன வரம் வாங்கியிருக்காரு? என்ன ஆத்துக்குள்ளேயும் கொல்லக்கூடாது, வெளியிலையும் கொல்லக்கூடாது, மனுஷனும் கொல்லக்கூடாது, மிருகமும் கொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, உயிரில்லதும் கொல்லக்கூடாது, உயிர் இல்லாததும் கொல்லக்கூடாது. அதனாலதான் பகவான் வந்து சரி, இந்த பிரம்மா வரம் கொடுத்தது தப்புதான். ஆனா அந்த பிரம்மா கொடுத்த வரத்துக்கு பகவான் மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அப்போ உயிருள்ளது உயிர் இல்லாததுன்னு ஏன் நகத்துக்கு வச்சிருக்காருன்னா, வளர்றது இல்ல. நமக்கு நகம் வெட்டினாலும் வளரும். அப்ப அது உயிர் உள்ளது. ஆனா அது உயிர் இல்லாததும் கூட. வெட்டினது ஏதாவது கீழே போட்டா திருப்பியும் அது உயிர் இல்லாம போயிடுறது இல்ல. சி ஓ பகவான் வந்து எப்படி அதை யோசிச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சோ அது மாதிரி அவருக்கு வந்து சோ என்ன பண்ணினா 2 கையாலையும் பிடிச்சு அந்த அசுரன் யார் சுத்தின்றானோ கீழே போட்டு தன்னோட தொடையில, பூமியிலயும் இது பண்ணக்கூடாது, ஆகாயத்திலயும் பண்ணக்கூடாதுன்னு தொடையில போட்டுண்டு அந்த உள்ளேயும் வெளியும் இருக்கக்கூடாதுனால என்ட்ரன்ஸ்ல வச்சிருந்து அவருடைய நகத்தால அவரோட நெஞ்ச அப்படியே கிழிச்சு அப்படியே அந்த ரத்தத்தை அவர் வந்து குடிக்கிறார் சந்தோஷத்தோட. அதோட என்ன பண்றாராம், அப்படியே உருமுறாராம் சிங்கத்தோட உருமல். அது அந்த உருமலை பார்த்தா உலகத்தையே அழிச்சிருவார் போல இருந்துதான். இப்படி சத்தமா त्यक्त्वा तं हतमाशु रक्तलहरी सिक्तो न मध्वर्ष्मणि प्रत्युत्पत्य समस्तदैत्यपटलीं चाख्याद्यमाने त्वयि भ्राम्यद्भूमिविकम्पिता अम्बुदिकुलं व्यालोलशैलोत्करं प्रोत्सर्पत्कचरं चराचरमहो धुस्तामवस्थां ददौ त्यक्त्वा तं हतम आशु हतम आशु हतम त्यक्त्वा. என்ன பண்ணினே குருவாயூரப்பா நீ? உடனே அவர் அப்படியே தூக்கி போட்டாராம். ஆசு உடனே யார? ஹதம் தம் தியக்துவா. அவர் யார அவர் வந்து கொன்னாரோ இந்த மாதிரி தூக்கி போட்டாராம். தூக்கி போட்டுட்டு ரத்த லஹரி சிக்டோன்ன துவத் மர்ஷினி, உன்னுடைய உடம்பு எப்படி இருக்கான், அப்படியே ரத்தத்தாலேயே, ஏன்னா அவர் ரத்தத்தை குடிச்சிருக்கார், உடம்பெல்லாம் அப்படியே ரத்தமா இருக்கு. குருவாயூரப்பா பிரத்யுத்பத்திய என்ன பண்ணின, குதிக்கிறியா அங்க குருவாயூரப்பா, நீ குதிச்சுண்டு ஓகே யார சமஸ்த தைத்திய பட்டலீம், மிச்ச அசுரர்கள்லாம் இருக்கா இல்லையா, அங்க யாரெல்லாம் வந்து பிரகலாதனை வந்து ஈட்டியால குத்துணும்னு குத்தினாலே, பிரகலாதனை பாம்பை கடிக்க வைக்கணும்னு பண்ணினாலே, மலை மேலேருந்து தூக்கி போடுன்னு சொன்னு பண்ணாலே, யானையால முதிக்க வைன்னு சொன்னு பண்ணாலே, அந்த அசுரர் ஏன்னா ஒரு பக்தனுக்கு வந்து அபசாரம் பண்ணினது பகவானால பொறுத்துக்க முடியல. அவளை எல்லாம் பகவான் ஒரு கை பார்க்க வேண்டாமா? அடுத்தது அவ எல்லாரையும் அந்த சமஸ்த தைத்திய பட்டலின்னு அந்த ஃபுல் கூட்டம், தைத்திய அசுரா சமஸ்த எல்லா அந்த யாரெல்லாம் அசுரா இருக்காவோ சாக்காத்தியமானே திருப்பியும் சாப்பிடுறான். அப்படியே அவளோட மொத்தத்தை குடிக்கிறான். அஹோ அப்படிங்கிற மொத்தத்துல என்ன அதிசயம் இது! சராச்சரம் பிராமிய பூமி விகம்பிதா புதிகுலம். என்ன அர்த்தம்? சராச்சரம், சராச்சர அச்சர, மூவிங் நான் மூவிங், உயிர் உள்ளவை உயிர் இல்லாதவை, மூவிங். ஓகே, பிராமிய பூமி, பூமி அப்படியே சுத்துறது. விகம்பிதம் அம்புதி குலம், எல்லா கடல் எல்லாமே இதாயிடுறதான், டர்புலன்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுறதான். வியாலோல சைலோத்கரம், வியாலோல சைலோத்கரம்னா த மவுண்டன்ஸ், சைலம் மவுண்டன். அந்த மவுண்டன் ஒரு மவுண்டன் கிடையாது, எல்லா மவுண்டனும் ஆடுறதான். அப்ப நரசிம்மரோட இதுல அவரை பார்த்து உலகமே நடுங்கிறது, பூமி நடுங்கிறது, ஆகாசம் நடுங்கிறது, மலைகள் நடுங்கிறது, கடல் நடுங்கிறது, எல்லாரும் நடுங்குறாங்க. ரோத்சர்ப கச்சரம், கான ஆகாசம், சரம் ஆகாசத்துல, சரம்னா என்னது? பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், எதெல்லாம் ஆகாசத்துல மூவ் ஆகுதோ அதெல்லாம் கூட ரோத் சர்பத்தக, அதெல்லாம்
மூவிங்கா இருக்கிறது எல்லாமே வந்து பயத்துல வந்து அங்கேயும் இங்கேயும் போறதான். துஸ்தாம் அவஸ்தாம் ததௌ, எல்லாத்துக்கும் துஸ்தாம், எல்லாமே ஒரு அன்பேரபிள பொறுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிருக்காங்க. ஏன்னா பகவான் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்காராம், கத்திட்டு இருக்காராம், எல்லாருக்கும் பயம் வந்துருத்தான். அடுத்தது இவர் என்ன பண்ண போறார்? கூல்டவுனே ஆகல, அவர் இன்னும் அந்த கோபத்திலேயே இருக்கார், கூல்டவுனே ஆகல. ஓகே. தாவன் மாம்ச பாகராலவபுஷம் घोरान्त्रमालाधरं त्वां मध्ये सभमिदकोपमुषितं दुर्वार गुरुवारवम् अभ्येतुं न शशाक कोऽपि भुवने दूरे स्थिता भीरवः सर्वे शर्वविरिञ्च वासवमुखाः प्रत्येकमस्तोषत तावत् மாம்சவ பாக்கரலா வபுஷம். எப்படி இருக்கான்? அவருடைய பாடியில ஃப்ளெஷ்ஷா இருக்கான், ஒரே பிளட்டா இருக்கான். ஏன்னா அவர் எல்லாரையும் புடிச்சு புடிச்சு கொள்றாராம், துன்றாரா, ரத்தத்தை குடிக்கிறாராம். எப்படி இருக்கு அப்போ? அப்புறம் கோராந்திர மாலாதரம், ஒரு நம்ம நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அவர் ஹிரண்யகசிபோட அந்த இன்டெஸ்டைன் எல்லாம் மாலையா போட்டிருக்கிற மாதிரி அப்படி இருக்கான். அதெல்லாம் பார்த்தா பயப்படுறாளாம் எல்லாரும். குருவா ரவம், என்ன பண்றானா, குருவா ரவம், இந்த சவுண்டு, குருவார எப்போ சத்தம் போட்டுட்டே இருக்காராம், வாரம் வாரம் திண்டே இருக்காராம் சத்தம் போட்டு. எல்லாரும் தாங்கவே முடியலையா எல்லாராலையும். மத்திய சபம், இந்த எங்க இதெல்லாம் நடக்கிறதா? சபையில, இரண்யகசிபோட சபையில இவ்வளவு இந்த கோபம். உஷிதம் துவாம் அபேத்தும் புவனே கஹ அப்பி நஷாக்க, யாராலையும் முடியல குருவாயிரப்பா. நீ அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இவ்வளவு கோரமா உட்கார்ந்துட்டு எல்லாரும் உலகத்தையும் நடுநடுங்க வச்சு பயமுறுத்தின்னு இருக்க, யாராலையும் உன் பக்கத்திலேயே வர முடியல. அதுல யாரெல்லாம் வர முடியல? சர்வ விரிஞ்ச வாசவ முக்காகா, சர்வன சிவன், விரிஞ்சன பிரம்மா, வாசவன இந்திரன், முக்காகா அப்படின்னா அதர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கான்? சர்வே பீரவக, எல்லாரும் பயந்துட்டு இருக்கான். எல்லாரும் பயந்து போய் தூரே ஸ்திதாக, எங்கோ தள்ளி தள்ளி நிக்கிறாங்களாம். பிரத்யேகம் அஸ்தோஷத்தை, ஆனா அஸ்தோஷத்தை எல்லாரும் தனித்தனியா நிக்கிறா, ஒண்ணு பாராட்டுறா மனசுக்குள்ள. ஏன்னா நீ வந்து இப்போ இந்த ஹிரண்யகசிபு கொண்டு அவளுக்கு எல்லாம் நல்லது பண்ணியிருக்காய், ஆனா உன் பக்கத்துல வரவே பயப்படுறா. ஏன்னா நீ இவ்வளவு கோவப்பட்டு எல்லாரையும் கொன்னுட்டு ஹிரண்யனோட இன்ட்ரெஸ்டைன் எடுத்து மாலையா போட்டு இருக்கு. யாருக்குதான் பயமா இருக்காது? பகவானா இருந்தாலும் பயமா தானே இருக்கும். ஓகே. பூயோப்யக்ஷத ரோஷதாம்னி பவதி பிரம்மாக்யா பாலகே பிரஹ்லாதே பதயோ நமத்ய பதவே காருண்ய பாராகுலஹ சாந்தஸ்த்வம் கரமஸ்ய மூர்த்தி சமதாஹ ஸ்தோத்ரை ததோ காயதஹ தஸ்யா காமதியோபி கைந்தவரம் லோகாய சானுக்ரஹம். பூயோபி, இதுக்கப்புறமும் என்னாச்சான்? பவதி அக்ஷர ரோஷதாமி, இன்னும் அக்ஷர தரோ அக்ஷத சாரி அக்ஷத ரோஷதாமி, இப்படி இருக்கியா? அக்ஷத குறையாத, அக்ஷதன பெரிசாகாத குறையாத கோபத்தோடு இருக்கியா. வேறுப்பா நீ இன்னும் கோபத்தோடயே இருக்கே, இவ்வளவும் நடந்தப்படும் கோபத்தோட இருக்கே. அப்ப என்னது? பிரம்மா பார்த்தாராம். பிரம்மாக்யா பாலகே பிரகலாதே அப்பபயே பதையோ நமதி. பிரம்மா நைஸா போய் பிரகலாதன்ட்ட போய் சொல்லியிருக்காரு, பிரகலாதா பகவான் வந்து கோச்சுன்னு இருக்காரு, நீ போய் பகவானுக்கு பாதத்துல விழு. பிரகலாதனுக்கு பயமே கிடையாது, 5 வயசு குழந்தையா இருந்தாலும் பயம் இல்லை. போனா நேர பதையோகோ நமத்தி, உன்னுடைய 2 கால்களையும் விழுந்தார் பிரகலாதன். ஓகே. அப்பபயே, பயம் இல்லாத பிரகலாதன்.
காருண்ய பாராகுல சாந்தக அஸ்ய மூர்த்னி கரம் சமதாகா. நீ என்ன பண்ண இருப்பா, அவனுடைய தலை மேல உன்னோட கைய வச்ச. சாந்தக, உடனே சாந்தமாயிட்டாராம். பிரகலாதன் காலில் விழுந்தோன்னு நரசிம்மர் அப்படியே சாந்தமாயி வந்து அப்படியே அவன் தலைமையில கைய வச்சுட்டு, அத்த ஸ்தோத்ரைகி உத்காயத்தக தஸ்ய அகாமதித்யஹ அப்பி வரம் தேனித்தக தேனித்த லோகாய அனுகிரகம் ச. அவன் பாடிட்டு இருக்கான் பகவானோட துதிய பாடிண்டு அவரோட பாதங்கள்ல விழுந்து அவரை கும்பிடுற பிரகலாதன் இவர் என்ன பண்ணினாங்க, தலை மேல கைய வச்சு, அவன் வரம் எதுவுமே கேட்கல, ஆனா அவராவே வரம் கொடுக்கிறாராம். அதோட என்ன பண்றாரா, லோகத்துக்கெல்லாம் அனுகிரகம் பண்றார். அவனுடைய தலையில கைய வச்சு அவனுக்கு வரத்தை கொடுத்துட்டு, லோகத்துக்கெல்லாம் நீ வரத்தெல்லாம் கொடுக்கறே இதுவா இருக்கா அப்படின்னு பட்டத்திரி சொல்றார் 9வது ஸ்லோகத்துல. ஓகே, அவர் ரொம்ப கோபமா இருக்கா. அப்ப வந்து பிரம்மா வந்து என்ன பண்றார், அவருடைய நைசா பிரகலாதன் சொல்லி, பிரகலாதன் வந்து பகவானோட கால்ல போய் உழுந்து பாதத்தை நமஸ்கரிச்சுட்டு துதி பண்ணிட்டு இருக்கும்பொழுது வந்துட்டு, அப்புறமா பகவான் வந்து அவனுக்கு அவனோட தலை மேல கைய வச்சு அவனுக்கு வரம் கொடுக்கிறார். அப்படியே எல்லாருக்கும், பூமியில இருக்கிற எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார். நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை அழிச்சு ஒரு பக்தனுடைய துயரத்தை தீர்க்கிட்டு, பக்தி எவ்வளவு சிறந்தது, பக்திங்கிறது எவ்வளவு பெருசு அப்படின்னு குருவாயூரப்பன் இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக, உண்மையான பக்திக்கு நான் ஓடி வருவேன், ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் நான் ஓடி வருவேன், ஒரு பக்தனை காப்பாத்துறதுதான் என்னோட முதல் கடமை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்துட்டு அப்படியே அந்த குழந்தைக்கு இது பண்ணிட்டு சாந்தமாயிடும். அதோடையே அவர் சாந்தமாயிடும். ஏவம் நாட்டிதரௌத்ர சேஷ்டித விபோ ஸ்ரீதாபனீயாபித ஸ்ருத்யந்த ஸ்புடகீத சர்வ மகிமன் அத்யந்த சுத்தா கிருதே தத்தா ஆத்ருங் நிகிலோத்தரம் புனரஹோ கஸ்துவாம் பரோ லங்கயே பிரஹ்லாத பிரிய ஹே மருத்புரபதே சர்வாமயா பாஹி மாம். ஏவம் நாட்டிதரௌ திரச்சேஷ்டித, நாட்டிதரௌ திரச்சேஷ்டிதங்கிற பட்டத்திரி சொல்றார், குருவாயூரப்பா நீ என்ன பண்ணின, நாட்டிதரௌ ரௌத்ர நாட்டித்த ரௌத்ர சேஷ்டித, ரௌத்ரமா இருக்கிற மாதிரி நீ ஒரு நாடகம் போட்டியே குருவாயூரப்பா, நீ வந்து டிராமாவும் நடிச்சியே கோபமா இருக்கிற மாதிரி, அத்தியந்த சுத்தா கிருதே. ஓகே, ஆனா உண்மையிலேயே நீ வந்து கோபம் இல்லாதவனாதான் இருக்க, ஆனா நீ வந்து கோவப்பட்டவன் மாதிரி ஒரு நாடகத்தை போட்டேயே, எதனால, ஸ்ரீதாபனீயா விதஸ்ருத்யந்த ஸ்புடகீத சர்வ மகிமன். அதாவது ஸ்ரீதாபனீயா, ஸ்ரீதாபனீயாங்கிற இதுல அந்த ஸ்ருதி, அதாவது ஸ்ருதினா வேதம். ஓகே, வேதத்துல ஸ்ரீதாபனியா அப்படின்னு சொன்ன மாதிரி நீ வந்து ஸ்ரீதாபனிய வித சுத்தியந்த நம்ம எதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமோ அதுல வந்து ஸ்புட்ட கீத சர்வ மகிமன், அந்த கீதம் எல்லாம் அதுல இருக்கு. அந்த வேதத்துல ஸ்ரீதாபனியாங்கிற அந்த இதுல வேதத்துல சொல்லி இருக்கு, உன்னுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி இருக்கு, உன்னுடைய பெருமைகள்லாம். ஆனா அத அந்த மாதிரியே நீ எல்லா பெருமைகளும் நீ கொண்டவனாக இருக்கியே குருவாயிருப்பா. விபோ எல்லா எங்கும் நிறைந்தவனே, தத்தாதிருங் நிகிலோத்தரம் துவாம் பர கஃப் புனக லங்கையேத். நீ எப்படி இருக்க, தத்தாதிருங் நிகிலோத்தரம் துவாம்
பரகஹ புனக லங்கையே. நீ என்ன, நீ வந்து எல்லாரும் என்ன சொல்றது, யாரையும் உன்னோட கம்பேரே பண்ண முடியாது. ஆதருங்க நிக்கிலோத்தர, யாரையும் உன்னோட கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு நீ வந்து எல்லாரோடையும் நீ சுப்பீரியரா இருக்கிய குருவாயிருப்பா. நீ வந்து உன்னை யாரோடையும் நாங்க சொல்ல முடியாது. கருணையிலும் நீ சிறந்தவனா இருக்க, கோபத்திலையும் நீ சிறந்தவனா இருக்க, பாசத்தை காட்டுறதுலயும் நீ சிறந்தவனா இருக்க, பக்தனுக்காக ஓடி வரதுலயும் நீயே சிறந்தவனா இருக்க, எல்லாத்துலயும் நீயே சிறந்தவனா இருக்கியே. உன்னை நாங்க யாரோடையும் ஒப்பிடவே முடியாதே. ஒப்பிடவே முடியாத இடத்துல நீ இருக்கிய குருவாயிரப்பா. பிரகலாத பிரிய. ஓகே, உன்னை வந்து யாரால வந்து ஜெயிக்க முடியும்? லங்கையேத், நீ இப்படி இருக்கே. கக புனக லங்கையேத், உன்னை வந்து யாரால அதுல அந்த குணங்கள்ல ஜெயிக்க முடியும்? நீ எப்படி இருக்க? என்ன ஒண்டர், என்ன அப்போ என்ன ஆச்சரியம். நீ பிரகலாத மேல இவ்வளவு பிரியமா இருந்துட்டு நீ இவ்வளவு காரியமும் பண்ணிருக்கிய குருவாயிருப்பா. ஒரு சின்ன பாலகன் உனக்கு புத்தனா இருக்கான், அவன் கர்ப்பத்தில இருந்தே எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து நீதான் உலகத்திலேயே எல்லாம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவன நீ வந்து உன்னுடைய பக்தன்கிறதுனால அவனுக்கு உபகாரம் செஞ்சு நீ பண்ணிருக்கிய குருவாயிரப்பா. உன்னை விட சிறந்தவர் யாராவது உண்டா அப்படிங்கிற பக்தத்தில் கடைசியில சொல்ற, ஹே மரு புறப்பத்தே மாம் சர்வாமயாத் பாகி. இப்படிப்பட்ட ஒரு பக்தனான ஒரு பிரகலாதனை நீ ஓடோடி வந்து அவன் துயரங்கள்ல இருந்து நீ காப்பாத்திருக்கே குருவாயிரப்பா. நான் இருக்கேனே இங்க, இந்த இந்த நாராயண பட்டத்திரி, நான் என்னுடைய ரோகங்கள் எல்லாம் வச்சுண்டு இருக்கேனே, என்னையும் நீ காப்பாற்றுவாயாக. நீ பாகினாம், என்னையும் காப்பாற்று, எல்லா ரோகங்களிலிருந்து என்னையும் காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். வெரி பியூட்டிஃபுல். இது இந்த மாதிரி மெயினா இதுல ஒன்னே ஒண்ணு வந்து நான் ஒரு கமெண்ட்ரியில கேட்டேன். எதனால நரசிம்மர் வந்து அவருடைய இது என்னது, இந்த அசுரனை ஒழிக்கணும். ஓகே, ஒழிச்சிட்டு. ஆனா ஏன் அவர் பூமியை எல்லாரும் நடுங்கிற மாதிரி, தேவர்கள் எல்லாரும் நடுங்கிற மாதிரி ஏன் கோவப்பட்டார்? ஒருத்தர் சொல்ற, அவர் ஏன் கோவப்பட்டார் அப்படின்னா, அவருக்கு உண்மையிலேயே பிரம்மா மேல ரொம்ப கோவமா. இப்படி எல்லாம் முட்டாள்தனமா வரம்லாம் கொடுப்பாளா யாருக்காவது? ஆனா பிரம்மாவை மதிக்கணும், அந்த வரம் கொடுத்ததை மதிக்கணும். ஏன்னா அவர்தான் உலகத்தையே படைக்கிறவர். என்னதான் கடவுள் வந்து படைக்கிற தொழில அவருக்கு கொடுத்திருந்தாலும் அவர் தானே படைக்கிறார். அப்போ அவர் வந்து ஒரு வரம் கொடுத்துட்டார். ஆனா எப்படிப்பட்ட வரம்? ஒரு பக்தன் தன் மேல வந்து பிரீத்தி கொண்டு ஒரு தவம் இருந்து ஒரு வரம் கேட்டா யோசிச்சு வரத்தை கொடுக்கணும். இந்த வரத்தை இப்படியே தூக்கி கொடுத்துட்டார். சோ இவர் எப்படி கொள்ளறது? சோ பகவான் இப்படித்தான் ஒரு அவதாரம் எடுத்து கொன்னாகணும். அந்த கோபத்துல பகவான் இருந்தாராம். அதனாலதான் பிரம்மாவும் அதை விட அவர் வந்து பகவானை புரிஞ்சிருந்தவர். பகவானால சிருஷ்டிக்கப்பட்டவர் பிரம்மா. அவர் வந்து புரிஞ்சிருந்தார், இவ பக்தன் மேல இதா இருக்கார், அந்த பக்தனை வச்சுதான் இவரோட கோபத்தை நம்ம வந்து தணிக்கணும். அதனாலதான் பிரகலாதனை கூப்பிட்டு இவனுடைய பாதத்துல போய் நீ விழுப்பா, உன்னுடைய பாதம் பட்டா பகவான் ஆட்டோமேட்டிக்கா கோபம் எல்லாம் குறைஞ்சிடும். So that was a nice thing to listen to. Okay, அதுதான் உங்களோட ஷேர் பண்ணி. So I think with this finished Narasimha Avatam. So அடுத்தது we will next is I think 26 என்னது அம்பரீஷ சரித்தமா. So Gajendra Moksha. Next chapter is Gajendra Moksha. Ambarisha is 33. 26 வந்து Gajendra Moksha. We will see on Monday.